ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா i10ல வந்து டிரைவ் பெல்ட் கம்ப்ளைண்ட், பெல்ட் கட் ஆயிருது, ஹைவேஸ்ல போகும்போது பெல்ட் கட் ஆயிருதுன்ற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். இது வந்து பெல்ட் போயிருக்கு, சர்வீஸ்ல வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இது கிராங்க் ஷாஃப்ட், இந்த பெல்ட் வந்து டிரைவ் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். இது ஏசி கம்ப்ரஸரு. இந்த இடத்துல இருக்கிறது வந்து வாட்டர் பம்பு. கண்டிப்பா வந்து இந்த பெல்ட் கட் ஆயிருச்சு அப்படின்னா ஏசி ஒர்க் பண்ணாது, ரேடியோ வாட்டர் பம்ப் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. மேல இருக்கிறது டைனமோ, தெரியுதுங்களா? மேல இருக்கிறது இந்த பெல்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கரண்ட் வரையும் ரன் ஆகிட்டு டோட்டலாவே வண்டி பிரேக் டவுன் ஆயிரும். இது போயிருச்சு அப்படின்றது நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது இந்த பெல்ட்டோட மார்க்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் போன பெல்ட், தெரியுதுங்களா? இது என்ன ஆயிருக்கு அப்படின்னும் போது போன பெல்ட் உங்களுக்கு இந்த லேயரா வந்து நூல் நூலா வெளியே வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து இந்த பெல்ட் இப்படி உடைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே கிராக் இருக்கு. இது வந்து புது பெல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா பெல்ட் மாதிரியே இந்த பெல்ட்டுக்கும் இன்டர்வல் டைம் இருக்கு. 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும், இல்ல 3 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா மாத்தணும். இது ரப்பரா இருக்கனால இந்த டைமுக்குள்ள மாத்துறது பிரேக் டவுன் ஆகாம இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.